அனைவருக்கும் வணக்கம். கோவையில் நிகழ்ந்துள்ள மாணவியின் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து இன்று தமிழக அளவிலே மகளிர் அணியினர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். அதே சமயத்தில் இங்கே அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே இங்கு நடந்துள்ளது. இத்தகைய சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த பெண் அந்த சமயத்திலே எவ்வளவு துன்பத்திற்கு உள்ளாகி இருப்பாள் என்று நினைக்கும் பொழுது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு நெஞ்சம் பதறுகிறது. மிகப்பெரிய சமுதாயத்தில் உள்ள அத்தனை மக்களும் கூட இதற்காக வெட்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து தமிழகத்திலே நடந்து கொண்டிருப்பது பெண்ணினத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவாக நேரிடுமோ, மீண்டும் பெண்கள் நாங்கள் அடிமைகளாக ஆகிவிடுவோமோ என்ற ஒரு அச்சம் இன்று எங்களுக்குள்ளேயே எழுந்துள்ளது. இத்தகைய சம்பவங்கள் விசாரணையின் பொழுது இது ஒரு மதுவின் அடிப்படையிலே நடந்துள்ளதாக நாங்கள் தொடர் சம்பவத்தின் போது தெரிந்திருக்கிறோம். மதுவை ஒழிப்போம் என்று அரசு ஆட்சிக்குள் வந்திருக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டின் முன்னாடி நின்று போராட்டம் செய்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மதுவை நீங்கள் ஒழித்து விட்டீர்களா? இளம் விதவைகளை காப்போம் என்று வந்த எங்கள் அக்கா கனிமொழி அவர்களே, இளம் விதவைகளை காப்பாற்றி விட்டீர்களா? மது இன்று இன்னும் கூட தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்ததை விடவும் இன்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று அத்தனை பேருக்கும் தெரிந்த விஷயமாக உள்ளது. மதுவினால் இன்று தொடர் குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் மதுவினாலே நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் இங்கு பகலிலும் சரி இரவிலும் சரி நடமாடவே முடியாத சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அதனால் மதுவினால் இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். மதுக்கு அடிமையான இளைஞர்களால் பெண்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மாநில அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். நிச்சயமாக பெண்ணினமும் நாங்களும் சேர்ந்துதான் பெண்களும் சேர்ந்துதான் உங்களுக்கு வாக்களித்திருப்பார்கள் என்பதை மனதில் கொண்டு பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.